ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ நீதிமன்றத்தில் வந்து பாருங்கள், கோர்ட் உதவியாளர் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். 3 விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 47,600 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 25 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் மொத்தமாக 3 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னென்ன டைப்னா வந்து பாருங்கள், கோர்ட் மாஸ்டருங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டகரி, பர்சனல் அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ கோர்ட் மாஸ்டருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 67,700 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ அதே நீங்கள் சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 47,600 சேலரி வந்து வரும். பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் 44,900 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோர்ட் மாஸ்டருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரியில் வந்து நீங்கள் லா முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனை பற்றி நாலேஜுமே வந்து இருக்கணும், டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் அந்த கோர்ட் மாஸ்டருக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற அந்த சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரி வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து இருக்கணும். நாலேஜ் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனை பற்றி நாலேஜுமே இருக்கணும். டைப்பிங் ஸ்பீடுமே வந்து 40 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா கோர்ட் மாஸ்டருக்கு வந்து 30 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கும் 18லேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கும். ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்கும். பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கோர்ட் மாஸ்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா டைப்பிங் ஸ்பீடு, ஷார்ட் ஹேண்டு, அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து இருக்கும். அது வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து 3 கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை லொகேஷன் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஆன்லைன் மோடில் தான். அது வந்து பாருங்கள் SCI.gov.in கொடுத்துருக்காங்க. பற்றில இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது. அது வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி இவங்க எல்லாத்துக்கும் வந்து 250 ரூபா வந்து ஃபீஸு. ஸோ இவங்களை தவிர்த்து ஜென்ரல் ஓபிசியாக இருக்கிறீங்கன்னா 1000 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 25 டிசம்பர் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த டைமிங்லாம் வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ அதெல்லாம் வந்து எப்படி வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ்எம்எஸ் இல்லைனா இமெயில் மூலிமா உங்களுக்கான இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி, ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. அதெல்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.